உயிர் பிரியும் சமயத்தில் இராவணன் கூறிய ரகசியம் ராமனுக்கும் ராவணனுக்கும் மிக உக்கிரமாக போர் நடந்தது. நாராயணனின் அவதாரமான ராமனை அவ்வளவு எளிதில் சாய்த்திட முடியுமா? அந்த இராமனையே தடுமாற வைத்த இராவணனின் வீரமும் குறைந்ததல்ல. இருவருக்கும் நடந்த போரால் மூவுலகமே நடுங்கியது. இறுதியில் ராவணனின் தம்பி விபீஷணன் ராமனிடம் ராவணனின் மரண ரகசியத்தை கூறினான். அதனால் ராமனின் அம்பு பட்டு ராவணன் வீழ்ந்தான். உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் ராவணன். அப்பொழுது ராமன் லட்சுமணனிடம் கூறினான், லட்சுமணா, குற்றுயிராய் கிடக்கும் ராவணனிடம் சென்று உபதேசம் பெற்று வா. ஆனால் லட்சுமணன் தயங்கி நின்றான். லட்சுமணா, ராவணன் இன்று நம் எதிரி அல்ல, என் குரு ஆவார். ராவணன் ஒரு மிகச்சிறந்த வீரன். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சியை புரியும். ராவணனை மிஞ்சிய அரசன் யாருமில்லை. ராவணனின் உபதேசம் இந்த உலகிற்கு தேவை. லட்சுமணன் ராவணனின் அருகில் சென்றுவிட்டு கூறினான், லங்கேஸ்வரா, உன் ஞானம் உன்னுடனே அழிந்துவிடக்கூடாது. ஆகையால் தயவு செய்து உன் உபதேசத்தை கூறு என்று வேண்டினான். ராவணர் கூறினார், லட்சுமணா, நான் கூறுவதை கவனமாக கேள். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் தாமதிக்காமல் செய்ய வேண்டும். ஆனால் நீ செய்யும் காரியம் அடுத்தவருக்கு இடையூறு உண்டாக்கும் என்று தெரிந்தால் அது ஒரு தீய செயல். ஒருபோதும் அந்த தீய செயலியை செய்யக்கூடாது. லட்சுமணா, எந்த அரசன் தன் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவுமாயும் வாய்க்கின்றாரோ அவனை இந்த உலகம் திரண்டு வந்தாலும் கூட வெல்ல முடியாது. நான் என் மண்ணிற்கு சேவை செய்ய எண்ணிய போது தோல்வியை காணவில்லை. ஆனால் இன்று நான் மண்ணையும் மக்களையும் மறந்து என் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அனைத்தையும் இழந்து தோல்வியை கண்டேன். லட்சுமணா, நன்றாக கேள். ஒருபோதும் உன் பலவீனத்தை உன் நண்பர்களிடமும் உறவினரிடமும் கூட கூறிவிடாதே. சூழ்நிலையில் வரும்போது அவர்களாலே நாம் அழிந்து விடுவோம். இந்த உபதேசங்களை கூறி தன்மை மரணத்தை ஏற்று உயிரை நீத்தார் ராவணன். அதை கண்ட ராமனும் மரரும் லட்சுமணனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இந்த மாதிரி பல கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்